பிரைஸ் தி லார்ட். இன்றைய காலை மன்னா ஜீவனுள்ள நம்பிக்கையா அல்லது மரித்த நம்பிக்கையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:3-4. இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு ஜீவனுள்ள அல்லது ஜீவிக்கிற நம்பிக்கையை குறித்து பேசுகிறார். 2 வகையான நம்பிக்கைகள் உள்ளன. அவை ஜீவிக்கிற நம்பிக்கையும் மரித்த நம்பிக்கையும் ஆகும். நீங்கள் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாகவோ பெரியவர்களாகவோ அல்லது புகழ் பெற்றவர்களாகவோ மாற விரும்பினால் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை செத்த நம்பிக்கையாகும். பெரியவர்களாக வேண்டுமென்று நீங்கள் கட்டி எழுப்புகிற நம்பிக்கைகள் எல்லாம் உங்கள் மரணத்தோடு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு கிடைக்கும் ஜீவனுள்ள நம்பிக்கை யாது? நான் உயிரோடு இருக்கையில் கர்த்தராகிய இயேசு வருவாராயின் தேவ கிருபையினால் நான் மறுரூபம் அடைவேன் என்பதே அந்த நம்பிக்கையாகும். கர்த்தருடைய இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற விஷயத்திலும் கூட சிலருக்கு ஒரு மரித்த நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு தாங்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் வருவாராயின் தாங்கள் ஒருபோதும் ஆயத்தமாயிருக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் தாங்கள் வியாதி படுக்கையில் கிடந்து பரிசுத்தமாக்கப்பட்டு மரிக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு இருக்கும் பரிதபிக்கப்படத்தக்க நம்பிக்கையாகும். இது நிச்சயமாகவே ஒரு மரித்த நம்பிக்கையாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை பாருங்கள். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 கூறுகிறார். வேறு வார்த்தைகளில் கூறின், கிறிஸ்து வரும்போது நம்மில் இப்பூமியில் உயிரோடு இருப்பவர்கள், அதாவது நம்மில் எடுத்துக்கொள்ளப்படுதலின் நம்பிக்கை அல்லது மறுரூபத்தின் நம்பிக்கை உள்ளவர்களாய் இப்பூமியில் ஜீவிப்பவர்கள் ஆகாயத்தில் அவரை சந்திப்பார்கள். அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு எந்த வகையான நம்பிக்கை இருக்கிறது? அது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையா அல்லது மரித்த நம்பிக்கையா? எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று தீத்து 2:11-13 வரை வாசிக்கிறோம். தேவ கிருபையானது நம்முடைய ஜீவியத்தை நிறைத்திருக்குமாயின் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கும். மேலும் ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே ஜீவனுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடும்.